வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 4ஆம் தேதி மே மாதம் 2025. இன்று சந்திரன் கடக ராசியில் இருக்கிறார். இன்று 12:54 வரை பகல் நேரத்தில் சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நிலையும், 12:54 தொடங்கி ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திரன் மாற்றமடையக்கூடிய நிலை இருக்கிறது. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை பார்க்க. மேஷ ராசிக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சந்திரன் இருப்பது, ராசிநாதனுக்கு நீச பங்கம் கொடுத்திருப்பது ரொம்ப நல்ல நிலை. தொட்டது துலங்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம் திருப்தி அளிக்கும். கணவன் மனைவி சிறிது வாக்குவாதம் தவிர்ப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது ரிஷப ராசி நண்பர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறது. முயற்சிகளுக்கு லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு அதிகரிக்கும். நண்பர்களின் உதவியால் ஆதாயம் உண்டாகும். தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த நீச்ச செவ்வாய்க்கு சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் நீச்ச பங்கம் கிடைத்திருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் சிறக்கும். வாக்குவன்மை, வாக்கிற்கு மதிப்பு உண்டாகும். தொழில் விஷயங்களில் ஏற்றமான நிலை. உணவில் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் காட்டுவது நன்மை அளிக்கும். அடுத்தது கடக ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பது மனது என்று சொல்லக்கூடிய 5 கூடிய நீச்ச செவ்வாய்க்கு நீச்ச பங்கம் கொடுத்திருப்பது மனதில் தெளிவு, நிம்மதி உண்டாகும். நீண்ட நாள் கவலைகள் இன்று தீரக்கூடிய விஷயங்களாக மாற்றம் ஏற்படும். இருந்தாலும் தொழில், பூர்வீகம் தொடர்பான புதிய முடிவுகளில் நிதானம் தேவை. பணியில் நன்மைகள் இருந்தாலும் அதிகாரிகளை சற்று அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு வேலை தொடர்பான விஷயங்களில், பணி தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் உண்டாகும். தொழிலுக்கான விஷயங்களில் வெளிநாட்டு தொடர்புகள் அற்புதமான லாபம் அளிக்கும். ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை காட்ட வேண்டும். கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பண வரவு உண்டு. திடீர் அதிர்ஷ்டத்தினால் லாபம் ஏற்படும். தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக அக்கறை காட்ட வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது வேகத்தை தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, குழந்தைகளிடமும் தட்டி கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு தொழில் மேன்மை சிறப்பாக இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களில் ஒரு லாபமான நிலை காணப்படுகிறது. வருமானத்தில் உயர்வு, அற்புதமான நன்மைகள் நடக்கும். புதிய கடன்களால் ஆதாயம் உண்டு. உணவில் பேச்சில் சற்று நிதானம் தேவை. கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மையாக இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனதில் குழப்பம் தவிர்க்க வேண்டும். மனது என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீட்டில் பாதக வீட்டில் வலுத்த கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன், செவ்வாய், ராசிநாதன் கண்டிப்பாக எதிர்கால குழப்பங்களை தவிர்ப்பது, எதிர்கால கவலைகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. அரசு, அரசாங்க பணி தொடர்பான நண்பர்கள் சற்று நிதானமாக அனுசரணையுடன் இன்று வேலை செய்வது நன்மை அளிக்கும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர்கிறது. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. குழந்தைகளிடமும் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்களை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் மனதை அமைதியாக வைத்து கொள்வது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு வளர்ச்சி, லாபம், நினைத்த காரியங்கள் ஜெயிக்கும். இதனால் ஜாதகர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் முயற்சிகள் அனைத்தும் நினைத்தது போன்ற வெற்றியை கொடுக்கும். தொழில் லாபம் சிறப்படையும். இருந்தாலும் குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியத்தில் அக்கறை அதிகம் காட்ட வேண்டும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு தொழிலுக்கான புது கடன்களால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் அனுசரித்து போவது மிகுந்த நன்மை அளிக்கும். ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சிறிது அதிக அக்கறை காட்ட வேண்டும். கும்பராசி நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அதிக அக்கறை காட்டுவது தேவையான ஒரு நிலை. அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு மனதில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்க வேண்டும். ஜென்மத்தில் உள்ள சனியின் சாரத்தில் பஞ்சமஸ்தானத்தில் 2 கிரகங்கள் இன்று செல்வது
பூர்வீகம் தொடர்பான, குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான, இல்லை குழந்தைகளுடைய நடத்தைகள் தொடர்பான கவலைகள் மனதில் வந்து போகும். தேவையில்லாத குழப்பங்களை இன்று தவிர்த்து உங்களுடைய ரொட்டீனான வேலைகளை மட்டும் செய்வது மிகுந்த நன்மை அளிக்கும். திருமண வாழ்விலும் சற்று அதிக கவனம் அனுசரித்து செல்வது தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்க உதவும்.